வாசிக்கிறோம். இந்த 7வது மாதத்தின் இந்த கடைசி வாரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அவருடைய கரத்துல வைத்திருக்கிறார். அவர் நம்மை உள்ள கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு செய்ய நினைத்தது எதுவுமே தடைபடுவதில்லை. யோபு 42:2 வாசிக்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. யோபு எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வார்த்தையை சொன்னார் தெரியுங்களா? 11,000 மிருக ஜீவன்களை இழந்து, தன்னுடைய 10 பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய சரீரத்திலும் சுகத்தை இழந்து, ஒரு ஒன்றுமில்லாத நிலைமையிலே யோபு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே விசுவாசமான வார்த்தையை சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நன்றாக இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் மேல விசுவாசமாய் இருப்பது, அவர் மேல நம்பிக்கையாய் இருப்பது நமக்கு ரொம்ப ஈஸி. ஆனா எல்லாமே நம்ம இழந்து போன ஒரு சூழ்நிலையில, எல்லாமே நம்ம தோல்வி அடைந்த ஒரு சூழ்நிலையில, வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வைப்பது என்பது கடினமான ஒரு காரியம். ஆனா யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி. கர்த்தரை நீங்க நம்பும் போது, கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுக்கு வருகிற எல்லா தீமைகளையும் நன்மையாகவே அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் நமக்காக சாபங்களை ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். நம்முடைய நோய்களை சுமந்து விட்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்து விட்டார், நம்முடைய பலவீனங்களை சுமந்து விட்டார். நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால பாருங்க, தாவீது இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிப்பதற்கு முன்பாகவே இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல கூட தாவீது சொல்லும் பொழுது, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தர் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக எல்லா நன்மைகளையும் சிலுவையில உண்டு பண்ணி வச்சுட்டார். நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்மை தள்ளாட விட மாட்டார், நம்மை தளர்ந்து போக விட மாட்டார். கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பாருங்க, இந்த நாளிலிருந்து நீங்க தோல்வியான வார்த்தைகளை பேச வேண்டாம், விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசுங்க. கண்ணீரின் பாதையா இருந்தாலும், தோல்வியின் பாதையா இருந்தாலும், கர்த்தர் என்னை கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுவார். நான் போகும் போது அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். நான் எங்க போனாலும் கர்த்தர் என்னோடு கூட வருவார், எப்போது என்னோடு கூட இருப்பார் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை மரண பரியந்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தர் மேல நீங்க வைத்திருக்கிற நம்பிக்கை ஒன்றுமே வீணாய் போகாது, விருதாவாய் போகாது. அவர் உங்களுக்காக நன்மை தான் செய்வார், தீமை அல்ல. அவர் நம்ம மேல வைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகளை பார்க்கலும் என்னுடைய வழிகள் உயர்ந்தவர்களா இருக்கிறது, உன்னுடைய நினைவுகளை பார்க்கலும் என்னுடைய நினைவுகள் உயர்ந்தவர்களா இருக்கிறது. பிரசங்கி 3:11 வாசிக்கிறோம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் தாமதமாகவும் செய்ய மாட்டார், முன்பாகவும் செய்ய மாட்டார். சரியான நேரத்திலே நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுத்து கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பிரசங்கி 3 வாசிக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அழுகிறதுக்கு ஒரு காலம் இருந்தா, நம்ம சந்தோஷமா இருக்க ஒரு காலத்தை கர்த்தர் வைத்து இருக்கிறார். அதனால நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக செய்யும் காரியம் அது பெரியவைகளாய் இருக்கும், அது பயங்கரமாய் இருக்கு. ஒருபோது கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். இந்த பாடலை பாடலாங்களா? எனக்காகவே யாவையும் செய்து முடித்தேன், நன்றி நன்றி ஐயா என்று சொல்லி. அதனால தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நீங்களும் நானும் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.
ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம். ஒரு நாள் கத்தர் அப்படியே எனக்கும் தெரியாம கட்டி மறந்து விட்டது. அதுக்காக என் கத்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்றேன். கத்தருக்கே பயந்து உண்டாவாங்க. எனக்கு பயமா தான் இருந்தது. ஆனா ஆண்டவர் அருமையா அந்த கட்டியை கத்தர் மறைபடி செய்தார். ஆமென். ஒரு மணி நேரம் என்னால ஜெபிக்க முடியல. வாரத்துல ஒரு வேளை கூட உபவாசம் வருது, ஜெபிக்க முடியல. என்னால தொடர்ந்து கத்தரை துதிக்க முடியல அப்படின்னு எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஆண்டுடைய கருத்துல கொடுங்க. கத்தர் பலமுள்ளவர்களுக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். கத்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு பலனை தரப்போகிறார். உன் கைக்கு நேரிடுகிறது உன் முழு பலத்தோடு செய்ய என்று சொன்னாரே, கத்தர் அப்படியாய் உங்களை மாற்ற போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது தேவ கிருபை பெருகும். அநேக ஸ்தோத்திரத்தினாலும் தேவனுடைய கிருபை பெருகிறது. தேவனுடைய கிருபை பெருகிறது. அவர் வல்லமையை பெற்றுக் கொள்வோம். அவர் வல்லமையை பெற்றுக் கொள்வோம். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே, என் ஜீவனுள்ள நாட்களே ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுவே. எல்லாரும் பாடுவோம். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் என் ஜீவனுள்ள நாட்களே ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள ஸ்தோத்தரிப்பேன் நான். நாளை தினம் உன்னுடைய காரியம் செய்தவை, நாளை தினம் உன்னுடைய காரியம் செய்தவை, கவலையற்ற சாட்சியோடால் ஸ்தோத்தரிப்பேன் நான், கவலையற்ற சாட்சியால் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே, என் ஜீவனுள்ள நாட்களே ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்களே ஸ்தோத்தரிப்பேன் நான், என் ஜீவனுள்ள நாட்களே ஸ்தோத்தரிப்பேன் நான். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, கடந்த மாதம் உள்ள முதல் தகப்பனை கண்ணீர் மனுஷனோடு 6 மாதம் 7 மாதமாக காத்து கொண்டவரே, உங்களோட ஆடப்போடி நன்றி செலுத்துகிறேன் சாமி. ஆண்டவரே, இந்த இறுதி இரவலை கூட உங்களுடைய கரங்களை கொடுக்கிறேன் சாமி. ஆண்டவரே, இந்த கடைசி ஆண்டவரே, இந்த மாதத்தில் கடைசி இரவு உன்னுடைய கரங்களை கொடுக்கிறேன் இயேசப்பா. உம்மை சோதரிக்கிற சாமி. ஆவியானவரே, இம்மட்டு நடத்தின தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிற சாமி. சுகத்திலையும் பலத்திலையும் ஆரோக்கியத்திலையும் என் தேவனை கூடவே இருந்து நடத்துறதுக்காக கோடா கோடி நன்றி செலுத்துகிற சாமி. அப்படியாக இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனை ஆசீர்வதிக்க வேண்டியாக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. உங்க ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மகிமைப்படுத்து ராஜா. உம்மை சோதரிக்கிற சாமி. ஆவியானவர் தாமே முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால வேண்டுகொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.